மொல்ல மாறி அப்படி சொல்லி திட்டுவாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல, தேடணும். அப்புறம் முடிச்சரிக்குன்னு சொல்லுவாங்க, சேர்த்து தான் சொல்லுவாங்க. மொல்ல மாறி முடிச்சரிக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மொல்ல மாறினா நல்ல குணம் இருக்கிற மாதிரி காட்டி டக்குன்னு அவனோட சொந்த குணத்தை காட்டிடுறது, எதிர்பாராத நேரத்தில் ஒரு கெடுதலை பண்ணிட்டு ஓடிடுறதா இருக்கலாம். முடிச்சரிக்குன்னா இதாங்க முடிச்சரிக்கி. அந்த காலத்தில் என்ன, எங்கள் அம்மா வரைக்கும் நான் வரைக்கும் நாங்கள் முந்தியில் காசு முடிகிற பழக்கம் இருக்கும். இப்போ தான் விட்டுருக்கோம். ஏன்னா நிறைய நேரம் இந்த முந்தி காசு எங்கிட்ட தொலைஞ்சிடும், காசு நிறையா இழந்திருக்கும். அதனால் முடிச்சில் இப்போ காசு இப்போ தான் நிறைய பர்ஸ் வேறு ஓசியாக கொடுக்குறாங்களா. அதனால் முடிச்சு வைக்கினா பெண்கள் இந்த அதுவும் வயசான பெண்கள்லாம் அவங்க சேலை கட்டு ஒரு மாதிரி இருக்கும், முந்தான பின்னாடி நீட்டிகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நைஸாக அதை முடிச்ச காசு எடுத்துடுறாங்க. பிட் பாக்கெட்டு அதோட இன்னொரு வடி முடிச்சு வைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த தொடர்ச்சி அந்த கடவுளுடைய ஃபோட்டோக்களை வச்சுக்கிட்டு, நீ மற்றவரை சுமக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள், உன்னை அவமதிக்கிறார்கள், உன்னை மதிப்பதில்லை, அதற்காக நீ இதை பண்ணு அதை பண்ணாதே, வாயை மூடிக்கிட்டே இரு இப்படின்னு விதவிதமாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எதுக்கு கொடுக்குறானே தெரியாது. அவன் ஒரு சாமி போட்டோ வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு மரியாதை பண்ணி லைக் பண்ணி விடுவோம், நிறைய நேரம் ஷேர் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் வைப்போம். எல்லாம் இந்த அறியாமையில் இருக்கிற பசங்க தான் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் உண்மைக்கே ஒரு விஷயம் நான் இப்போ பண்ணதை நான் இதில் காட்டுறேன். இதெல்லாம் டயலாக்லாம் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம அந்தந்த நேரம் அந்த விஷயத்த புத்திசாலித்தனமாகவும் இல்லை சகிப்புத்தன்மையோடும் சில நேரம் அலட்சியப்படுத்தியும் கடந்து போயிடும். பக்கத்து வீட்டுக்காரன் வளர்க்குற ஒரு கொடிக்கா புளி மரத்தினால எங்களோட மொத்த நிம்மதியுமே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை ஒன்றுன்னா, அவங்க வீட்டிலேருந்து தான் காவா ஆரம்பிக்கும். ஆனால் அவங்க காவா மண் அப்படியே நிரப்பியிருக்கும், தண்ணி போகிறதுக்கு பாதை இல்லாமல் மண்ணாகவே வச்சுருப்பாங்க. அப்போ என்ன நடக்கணும், எங்கள் வீட்டு வழியாக தான் அந்த அழுக்கு தண்ணியெலாம் போயிட்டுருக்கும். சில நேரம் சொல்லுவேன், ஏதோ பண்ணுற மாதிரி ஆக்ஷனை கொடுத்து விடுவாங்க. நேற்று போய் தன்மையாக சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ வாடகைக்கு இருக்கிறவங்க அங்கே தான் துணியெலாம் துவைக்கிறாங்க வீட்டு வாசலை போட்டு. அது நான் ஒரு சிமெண்டெல்லாம் போட்டு வச்சு அது அம்புட்டும் கரைஞ்சி போச்சுங்க தண்ணி விட்டனால. அதனால் தன்மையாக கொஞ்சம் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து விடுங்க தண்ணி போகிறதுக்கு சொல்லிட்டு வந்தேன். ஒன்றும் அசைக்கலை. பார்த்தேன் காலையில் போய் நானே கைட்டியை ஒரு குச்சி வச்சுருந்தேன், குச்சி வச்சு கிளறி விட்டு கைட்டியை அள்ளி அந்த குமிச்சு வச்சுருக்கேன்னா அப்படியே இருக்குது. இது கரைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது செட் ஆகலைன்னா ஒரு சின்னதாக சிமெண்ட்டில் ஒரு கோடு மாதிரி, வீசு படத்தில் வர கோடு மாதிரி போட்டு விட வேண்டியதான். நமக்கு வர்ற தொல்லைகளை ஸ்மூத்தாக கையாளுறதுல இது ஒரு வகை. சொல்லிக்கணும்னு தோணுச்சு, சொல்லிடுச்சு.